குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நேற்றுக்கு நிஃப்டி 103 பாயிண்ட் நெகட்டிவாக 25,910 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் ஒரு 47 பாயிண்ட் பாசிட்டிவாக இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்டில் எப்படி இம்பாக்ட் ஆகுன்னு பார்ப்போம். நம்ம மார்க்கெட்லேயும் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நிஃப்டியோட சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,850 இருக்குது. அந்த சப்போர்ட்டை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ப்ரீவியஸ் டேயோட லோ உடைக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 25,700 அப்படிங்கிறது தான் அடுத்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,000 26,100 அடுத்து ஆல் டைம் ஹை தான் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ். அடுத்ததான் பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியும் ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் தான் வாய்ப்பு இருக்கு. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58,500 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டா இருக்கு. ப்ரீவியஸ் டே லோவை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57,800 57,500 அடுத்ததான ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. அடுத்ததான் இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்று FIS 728 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. DIS 6,100 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷன் மார்க்கெட்ல என்ன பண்ண போறாங்க, எப்படி மார்க்கெட் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.